இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னியம்மன் சுனைன்னு சொல்கிறாங்க இல்லையா, கன்னியம்மன் சுனை அதோட லொக்கேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். நைட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அபிமன்யு கோவிலிருந்து ஒரு 12 மணிக்கு ஏற்பட்ட ஒரு பயணம். இந்த இடத்துக்கு வந்து ஒரு 2 மணி பக்கம் நம்ம வந்து சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறப்பான பூஜைகள் எல்லாம் செய்கிறதுக்கு பல ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதோட வீடியோ வந்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட வருஷம் பழமையான இடம், தொன்மையான இடம். இந்த அபிமன்யு கோவிலை உருவாக்கின ஒரு அம்மா பேர் வந்து பெரிய பூசாரி அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து இந்த இடத்துல தான் பூஜை பண்ணிவிட்டு, இந்த இடத்துல தான் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு, இங்கேருந்து இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தான் அபிமன்யு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணாங்க அப்படின்றது வரலாறு. அதோட நினைவாக அந்த வரலாறை இன்னும் பின்பற்றி இப்போ இன்னைக்கு வரைக்கும் அபிமன்யு கோவிலிருந்து அந்த பூசாரிகள், அந்த கோவிலுக்கு சம்மந்தப்பட்டவங்க அவங்க எல்லாரும் வந்து இந்த பூஜையை இன்னும் சிறப்பாக பண்ணின்னுக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து லேடிஸ், அதாவது பெண்கள் வந்து வரக்கூடாது. ஏன்னா இந்த இடத்தோட மகிமைக்காக பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் கட்டாயம் பெண்கள் கலந்துக்கூடாது அப்படின்ற மாதிரியும், இங்கே பூஜை வழிபாடு முறைகள் வந்து ரொம்ப வினோதமாக இருக்குது. அதாவது இரவு நேரத்திலே நடக்கணும், விடியறதுக்குள்ளே முடிஞ்சிடணும் அப்படின்னு சில இந்த மாதிரி விதிமுறைகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பான